மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. இப்பொழுது அந்த குகையில் அவர் பதுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், மிகவும் எளிதானது. நீ வெளியே வா, குகையிலிருந்து வெளியே வா, நான் உன்னை சந்திப்பேன். அவ்வளவுதான். நீ ஏஞ்சு வெளியே வா, நான் உன்னை சந்திக்கிறேன். அநேக நேரத்தில் நாம் துவண்டு நம்முடைய இல்லங்களில் பதுங்கிக் கொள்ளும் பொழுது, இனிமே யார் கூட பேச மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் தோத்துட்டேன். நாம் நம்முடைய வீடுகளில் பதுங்கிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் பெரிய விஷயங்களை நம்ம கிட்ட கேட்கறது இல்லை. மலையை தூக்கி உன் தலைமையில வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்றது. சின்ன விஷயம், வெளியே வா, கோவிலுக்கு வா, பூசிக்கு வா, ஒரு பாவ சங்கீதம் செய், நற்கரணையை வாங்கு, நான் வருகிறேன். ரொம்ப எளிதான காரியங்கள். ஆண்டவர் நம்மிடம் கேட்பது மிகவும் எளிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 19வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டவர் ஒரு பெரும் அற்புதத்திற்கு பிறகு மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு தனியே ஒரு மலை ஏறி ஜெபிக்கிறார். நாம் இங்கு அனைவரும் கூடியிருப்பது ஜெபிப்பதற்காக. இந்த ஜெபத்திலேயே உன்னதமான ஜெபம் திருபலி என்பதை உணர்ந்து இந்த நேரத்தை முழுமையாக ஜெபத்தின் நேரமாக மாற்றுவோம். இயேசு தன்னுடைய தந்தையோடு உறவாடியது போல இந்த திருபலி நாம் ஆண்டவரோடு உறவாடும் நேரமாக இருக்கட்டும். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாகுமுடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவிகளே. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எலியா ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான்
கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிசூழலுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பினேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள், அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதல்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுக்குரியவர். ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடர்களையும் உடனே தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவில் சென்று விட்டது. மேலும் எதிர்காத்து அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகள் படகை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர்கள் கலங்கி ஐயோ பேய் என்று அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவுடன் இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தவர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்றைய 3 வாசகங்களும் 3 அழகான செய்தியோடு நம்முடைய உள்ளத்தை தொடுகின்றது. முதலாவதாக நாம் எலியா இறைவாக்கினரை பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் இந்த வாசகத்தை நாம் வாசிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எப்படி அமைதியில் எலியாவை சந்தித்தார் என்பதை. ஆனால் இந்த வாசகத்துள் இன்னும் ஆழமாக நாம் செல்லும் பொழுது இதற்கு முன் என்ன நடந்தது? ஏனென்றால் இந்த வாசகம் என்ன சொல்கிறது? அவர் ஒரு குகையில் இருந்தார். எலியா ஒரு குகையில் அடங்கி கொண்டிருந்தார். அங்குதான் ஆண்டவர் சந்திக்கிறார். எதற்காக அவர் ஒரு குகைக்குள் வந்து பதுங்கிக் கொள்ள வேண்டும்? பதுங்கிதான் கொண்டிருந்தார். அதுதான் உண்மை. எலியா எதற்காக இப்பேற்பட்ட ஒரு அச்சம்? இதற்கு முன்பதாக என்ன நடக்கிறது, இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கிறது. இதற்கு முன்பதாக நாம் வாசிக்கிறோம்,
எலியா இறைவாக்கினர் பால் தேவனுடைய பொய் இறைவாக்கினர்களை எதிர்கொள்கிறார். 450 பேர். அவர்களுக்கு சவால் விடுக்கிறார். யாருடைய பலியை இறைவன் ஏற்கிறார் பார்க்கலாம். அந்த பாலுடைய பொய் இறைவாக்கினர்கள் அந்த கடவுளோடு வேண்டும் பொழுது அவர்களை கேலி செய்கிறார். இன்னும் சத்தமாக நீங்கள் கூப்பிடுங்கள், உங்களுடைய கடவுள் ஒருவேளை தூங்கிக் கொண்டிருக்கலாம், இன்னும் சத்தமாக கூப்பிடுங்கள். எதுவும் நடப்பதில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான இந்த பொய் இறைவாக்கினர்கள். அப்பேற்பட்ட தைரியம் எலியாவுக்கு, அச்சமே இல்லை. சவால் விடுக்கிறார். எப்படியும் இறைவன் இந்த இடத்தில் அற்புதத்தை செய்வார் என்று எலியாவினுடைய நம்பிக்கை. இறைவன் வந்தார். கார்மல் மலையின் மீது அது நடந்தது. அந்த மலையில் இறைவன் எலியாவை உயர்த்துகின்றார். அவருடைய நம்பிக்கையை இறைவன் வீணடிப்பதில்லை. பெரும் வெற்றி எலியாவுக்கு. எல்லோரும் பணிந்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்கள், இஸ்ரவேலின் ஆண்டவரை, அவரே ஆண்டவர், அவரே கடவுள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெரும் திரளான மக்கள் அவர்கள் முன். எப்பேற்பட்ட ஒரு தைரியம், எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? ஜெசபெல் எப்படியாவது எலியா இறைவாக்கினரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடும் பொழுது பெரிய பயம் எலியா இறைவாக்கினருக்கு. அந்த அச்சத்தால் அவர் பாலை நிலத்திற்கு ஓடி போகிறார். இப்பொழுது தனியாக இருக்கிறார். துவண்டு விட்டு இருக்கிறார், வாடி விட்டு இருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் முன் நின்ற பொழுது இருந்த அந்த தைரியம், அந்த ஒரு வல்லமை இப்பொழுது எலியாவிடம் இல்லை. தனியாக இருக்கிறார். தனியாக இருக்கும் பொழுது அந்த தைரியம் இல்லை, பயம் மட்டும் தான் இருக்கிறது. இப்பொழுது ஓடி களைத்து விடுகிறார், உடைந்து விடுகிறார். அப்பொழுது எலியா இறைவனை நோக்கி ஜெபிப்பார். என்னவென்று, ஆண்டவரே என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும். லார்ட் டேக் அவே மை லைஃப். எப்பேற்பட்ட ஒரு ஜெபம்! நூற்றுக்கணக்கான அந்த பொய் இறைவாக்கினர்களை தோற்கடித்தவர், ஆயிரக்கணக்கான மக்களின் முன் அதிசயங்களை செய்து இப்பேற்பட்ட ஒரு இறைவாக்கினரா என்று அனைவரும் வியந்து பார்த்த எலியா இப்பொழுது தனியாக துவண்டு விடுகிறார். வாழ்க்கை எப்படி சந்திப்பது என்று தெரியவில்லை. அநேக நேரத்தில் இது நமக்கும் நடக்கலாம். எல்லோர் முன்னும் நாம் தைரியமாக இருக்கலாம், சவால் விடுக்கலாம். வெளியில் நாம் நன்றாக இருப்பது போல் இருக்கும். நாம் தனிமையாக இருக்கும் பொழுது, தனியே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நம்மால் எதிர்க்க முடிகிறதா? அந்த தனிமையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் முன் தன்னோடு இருந்த இறைவன் இருப்பார் என்பது இப்பொழுது அவருக்கு இல்லை. அவருடைய நம்பிக்கையில் ஒரு தளர்வு, பயம். ஜெசபெல் என்னை கொன்று விடுவாள். ஓடி உழைகிறார். அங்கு எலியாவுடைய ஜெபம் இதாகத்தான் இருந்தது, ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும். எப்பேற்பட்ட ஒரு மனம் நோவும் ஒரு ஜெபம். அப்பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். இதற்கு முன் நடப்பது, அநேக நேரத்தில் வாழ்க்கையில் நாம் பெரும் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது தூக்கம் வராது, சாப்பிட தோணாது. இது ரெண்டும் நடக்கும். தூக்கமே வராது. சில நேரத்தில் நம்ம சொல்லும், தூக்கமே வரமாட்டேங்குது. இதுதான் எலியாவுக்கு நடந்தது. பயம், கண் உறங்கவே முடியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் எலியாவுக்கு செய்தது, அந்த இடத்தில் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்ட பொழுது முதலில் ஆண்டவர் அவரை உறங்க செய்தார். He went into a deep sleep. ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தட்டி கொடுப்பது போல ஆண்டவர் எலியாவை உறங்க செய்தார். பயம், இத்தனை நாட்கள் உறங்கவே இல்லை, பசி. உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் வானதூதர் எலியாவை பார்த்து சொல்கிறார், எழுந்து உணவை உட்கொள். மீண்டுமாக தூங்குகிறார். மீண்டுமாக வானதூதர் எழுந்து உணவை உட்கொள்ள 2 முறை.
ஏனென்றால் உன்னுடைய பயணம் நெடும் தூரம் இருக்கும். இப்பொழுது உணவை நீ எடுத்துக்கொள். அதற்கு பிறகுதான் இவர் இந்த இடத்திற்கு வருகிறார். இப்பொழுது பயந்து ஒரு குகையில் பதுங்கி கொண்டிருக்கிறார். பயம் இவருக்கு. இப்பொழுது கூட ஆயிரக்கணக்கான மக்கள் முன் தைரியமாக நின்ற இறைவாக்கினர். அங்குதான் அவர் பயந்திருக்க வேண்டும், இங்கு அல்ல. எப்பேற்பட்ட வார்த்தைகள் எலியா, அதை நாம் வாசிக்கும் பொழுது. ஏனென்றால் ஒரு துளியும் எலியாவிடம் அச்சமே இல்லை. இறைவன் வருவாரா வரமாட்டாரா? நிச்சயமாக வருவார். அதற்காகத்தான் அந்த பொய் இறைவாக்கினர்கள் தோற்ற பிறகு அந்த பலியின் மிருகத்தின் மேல் தண்ணீரை ஊற்ற சொல்கிறார். கட்டளைகளை வையுங்கள், தண்ணீர் ஊற்றுங்கள், இன்னும் ஊற்று. இறைவன் கைவிட மாட்டார் என்ற ஒரு உறுதி. விடவில்லை. ஆனால் இப்பொழுது பதுங்கி கொண்டிருக்கிறார். நாம் அநேக நேரத்தில் வெளியில் எல்லோர் முன்பாகவும் திறமைசாலிகளாக பலசாலிகளாக தோன்றினாலும் உள்ளே தனிமையாக இருக்கும் பொழுது நம்முடைய நிலை எப்படியாக இருக்கிறது? சில நேரத்தில் யாராவது தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொண்டால், தற்கொலை செய்து கொண்டால், நாம் சில நேரத்தில் சொல்லுவோம், ரொம்ப தைரியமான ஆளாச்சு, தைரியமா எதிர்கொள்வாங்க, எப்படி இதாச்சு? தனிமையில் அந்த வலு இல்லை. தனிமையாக இருக்கும் பொழுது அந்த தைரியம் இல்லை. அங்குதான் ஆண்டவர் எலியாவை சந்திக்கிறார். கோபப்படுவதே இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் முன் உன்னோடு நின்றேனே, இப்பொழுது நீ தனியாக இருக்கும் பொழுது உன் முன் நான் நிற்க மாட்டேனா என்று ஆண்டவர் கோபப்படவே இல்லை. எலியாவுக்கு உறக்கம் கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார், ஆறுதல் தருகிறார். எலியாவுக்கு மீண்டுமாக சொல்கிறார், நான் இருக்கிறேன், அஞ்சாதே. இப்பொழுது அந்த குகையில் அவர் பதுங்கி கொண்டிருக்கும் பொழுது எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், மிகவும் எளிதானது. நீ வெளியே வா, குகையிலிருந்து வெளியே வா, நான் உன்னை சந்திப்பேன். அவ்வளவுதான். நீ ஏஞ்சு வெளியே வா, நான் உன்னை சந்திக்கிறேன். அநேக நேரத்தில் நாம் துவண்டு நம்முடைய இல்லங்களில் பதுங்கி கொள்ளும் பொழுது, இனிமே யார் கூட பேச மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் தோத்துட்டேன். நாம் நம்முடைய வீடுகளில் பதுங்கி கொள்ளும் பொழுது ஆண்டவர் பெரிய விஷயங்களை நம்ம கிட்ட கேட்கறது இல்லை. மலிய தூக்கி உன் தலைமையில வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்றது. சின்ன விஷயம், வெளியே வா, கோவிலுக்கு வா, பூசிக்கு வா, ஒரு பாவ சங்கீதம் செய், நற்கரணையை வாங்கு, நான் வருகிறேன். ரொம்ப எளிதான காரியங்கள். ஆண்டவர் நம்மிடம் கேட்பது மிகவும் எளிதானது. எலியாவிடம் அவர் கேட்டது அவ்வளவுதான், நீ எழுந்து வெளியே வா, நான் உன்னை சந்திக்கிறேன். எப்படி ஆண்டவர் சந்தித்தார்? அநேக முறை நாம் தியானித்து விட்டு இருக்கிறோம், அமைதியில் சந்தித்தார் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் எலியாவிடம் கேட்பது மிகவும் எளிதான ஒரு காரியம். நம்மிடமிருந்தும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான். அநேக நேரத்தில் எத்தனை பேர் வாழ்க்கையின் ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு, ஒரு பெரிய துயரத்திற்கு பிறகு யாரிடமும் பேசுவதில்லை, ஆலயத்திற்கு வருவதில்லை, தனிமையான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் கேட்பது ஒன்றுதான், வெளியே வா, நான் உன்னை சந்திப்பேன். ஆலயத்திற்கு வா, நான் உன்னோடு பேசுவேன். வேறு அற்புதங்களிலும் நாம் பார்க்கிறோம். இந்த வாசகத்திற்கு, இந்த நற்செய்திக்கு முன்பதாக ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன அற்புதம்? 5000 பேருக்கு அவர் உணவு கொடுத்தார். அதை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதுதான் ஆண்டவர் மலையேறி ஒரு இடத்தில் ஜெபிப்பது எல்லாம். அங்கேயும் ஒரு எளிதானதைத்தான் கேட்கிறார். 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருக்கிறது, கொடுங்கள். பெரிய விஷயம். திராட்சரசம் தீர்ந்து விட்டது, தண்ணீரால் நிரப்புங்கள். எளிதான விஷயங்களை தான் ஆண்டவர் கேட்கிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக அந்த வல்லமை நம்மை தொடவில்லை என்றால், அந்த எளிதான விஷயங்களையும் நாம் செய்யவில்லை. வீட்டுல சில நேரத்தில் நம்ம சொல்ல ரொம்ப பேஜாரா இருக்குது, வீட்லயே உட்கார்ந்துன்னு இருக்கும். ஆலயம் எதற்கு இருக்கிறது? நற்கருணை நாதர் எதற்காக இருக்கிறார்? நாம் அந்த நேரத்தில், நான் எழுந்த ஆலயத்திற்கு செல்வேன். அநேக நேரத்தில் நான் சிவாஜி நகர் அன்னையினுடைய பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது, இரவு நேரங்களில் கோவிலெல்லாம் பூட்டிட்ட பிறகு வெளியே அந்த கேட் கிட்ட ஜனங்க நீல் டவுன் பண்ணி ஜபிச்சுன்னு இருப்பாங்க, முழங்காலிட்டு. இரவு நேரங்களில் நான்
மனம் நொந்து இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டுல நான் இருக்க மாட்டேன், தனியா இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், வெளியே வா, நான் உன்னை சந்திக்கிறேன். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப பேஜாராக்குது, வீட்லயே இருக்கும். ரொம்ப பேஜாராக்குது, இன்னைக்கு லீவ் போட்டு ஒரு நாளெல்லாம் நான் என் ரூம்லயே இருப்பேன். பேஜார் சரியாவாது, கண்டிப்பா சரியாகும், இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும், இன்னும் அழுக ஜாஸ்தி தான் வரும். ஆண்டவர் சொல்கிறார், வெளியே வா. எப்பேற்பட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் என்று எலியா இறைவாக்கினர் வழியாக கொடுக்கிறார். எத்தனை முறை நாம் மனம் உடைந்திருக்கும் பொழுது, கலங்கி இருக்கும் பொழுது, நம்முடைய வீடுகளில் நாம் ஒளிந்து கொண்டிருக்கிறோம், வெளியே வருவதே இல்லை. தோற்றுவிட்ட பொழுது விசேஷமாக வெளியே வருவதே இல்லை, அடங்கி விடுகிறோம். ஆண்டவர் என்று எலியாவுக்கு சொல்வதை போல நமக்கும் சொல்கிறார், வெளியே வா. எளிதானது. எலியா வெளியே வந்தார், ஆண்டவரை சந்தித்தார். மீண்டுமாக ஒரு புத்தெழுச்சி, ஒரு புதிய பணி எலியாவுக்கு. போ, நான் உன்னை நிராகரிப்பதில்லை. ஆண்டவரை டவுட் பட்டார், இவர் இருக்கிறாரோ, கூட வருவாரோ இல்லையோ, தனியா இருக்கும் போது என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்றார். இப்பொழுது ஆண்டவர் மீண்டுமாக அவரை ஆசீர்வதித்து வேறொரு வேலையை எலியாவுக்கு கொடுக்கிறார். போ, நான் உன்னோடு இருக்கிறேன். இரண்டாவதாக புனித பவுல் அடிகளார். இன்றைய இரண்டாம் வாசகம் யாருக்கு எழுதுகிறார்? ரோமையருக்கு எழுதுகிறார். பவுலுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோமானால், இன்று அவர் சொல்கிறார், நான் பொய் பேசவில்லை, உண்மையை பேசுகிறேன். அதை தான் சொல்கிறார் இரண்டாம் வாசகத்தில். கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. நான் பொய் பேசல. பவுலடிகளார் அதை தொடக்கத்திலே சொல்லிவிடுகிறார். ஏன்? அதை சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் நீங்கா வேதனையும் உண்டு. எப்பேற்பட்ட வார்த்தைகள்! உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் நீங்கா வேதனையும் உண்டு. எதற்காக இந்த வேதனை என்றால், தன்னுடைய மக்களுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக இவர் போதிக்கின்றார், நற்செய்தியை சொல்கின்றார். அவர்கள் நம்புவதில்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை, மனம் மாறுவதில்லை. இப்பொழுது மனம் மாறாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த பவுலடிகளாருக்கு இந்த இஸ்ரவேல் மக்களை விட்டு கொடுக்க முடியாது. இங்க இருக்கும் பெரியோர்கள், பெற்றோர்கள் நிச்சயமாக, என் பிள்ளைக்கு எத்தனையோ முறை சொன்னேன், எத்தனையோ முறை என் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னேன், கேட்கவே மாட்டேன்றாங்க, திருத்திக்கவே மாட்டேன்றாங்க, விட்டுருமா? இல்ல, பவுலடிகளார் அதை தான் சொல்றேன். என் உள்ளத்தில் ஒரு பெரும் துயரம் இருக்கிறது, நீங்கா சோகம் இருக்கிறது, என்னுடைய மக்கள் மனம் திரும்பவில்லையே என்று. ஆனாலும் நான் அவர்களை என்னுடைய உள்ளத்தில் சுமந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்று குடும்ப வாழ்க்கைக்கு பவுலடிகளார் வழியாக ஆண்டவர் தரும் ஒரு பெரும் நற்செய்தி என்றால், நாம் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் மனம் திரும்பாவிட்டாலும் நாம் ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது. நாம் ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது. அவர் சொல்கிறார், பெரும் துயரத்தோடு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், பெரும் சோகம் என்னில் இருக்கிறது, என்னுடைய மக்கள் மனம் திரும்பவில்லை, என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்கிறார். ஆனாலும் அவர்களை நான் என் இதயத்தில் வைத்து ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் பவுலடிகளாருக்கு ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு நம்பிக்கை. அதைதான் இன்று குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இடைவிடாது ஜெபிக்க, சோராது ஜெபிக்க இறைவன் அவர் வழியாக நம்மை கேட்கின்றார். மூன்றாவதாக இன்றைய நற்செய்தி. கடந்த வாரமும் நாம் இந்த நற்செய்தியை தியானித்தோம். இந்த நற்செய்தியை தியானிக்கும் பொழுது என்ன சூழ்நிலை? ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், இவர்கள் படகேறி சென்று விடுகிறார்கள். பெரும் காற்று, புயல் காற்று வீசுகிறது, படகு அலக்களிக்கப்படுகிறது, இவர்கள் பயந்து விடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார், அச்சத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், நான் தான். அப்பொழுது பேதுருடைய ஜெபம் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த கடலை அமைதியாக இருக்கும்படி செய்யும். நம்ம அப்படித்தான் ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவரே, என்னுடைய கஷ்டங்கள்லாம் போட்டோம், என்னுடைய துன்பங்கள்லாம் போட்டோம், எல்லாம் சரியாகட்டும். ஆனால் பேதுருடைய ஜெபத்தை பாருங்கள். அந்த பயத்தின் நேரத்தில்
அழகான ஜெபம் பேதுரு. ஆண்டவரே, நான் உம்மிடம் வர கட்டளையிடுங்கள். நான் உம்மிடம் வர கட்டளையிடுங்கள். எப்பொழுதெல்லாம் நாம் துவண்டு விடுகிறோமோ, சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஜெபிப்பது வேண்டாம். ஆண்டவரே, நான் உம்மிடம் வர வேண்டும். நாம் அவரிடம் வந்தால் எல்லாம் மாறிவிடும். நாம் அநேக நேரத்தில் எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? கஷ்டம் எல்லாம் போயிடணும், துன்பம் எல்லாம் போயிடணும், எல்லாம் சரியாயிடணும். ஆண்டவரே, பேதுருடைய ஜெபம் மிகவும் அழகாக இருக்கிறது. நான் உம்மிடம் வர கட்டளையிடுங்கள். அவர் சென்றார். மூழ்கிய பொழுதும் எல்லாம் மாறியது. மூழ்கிய பொழுதும் எல்லாம் மாறியது. நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும்? நாம் துன்பப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, என்னுடைய கஷ்டங்கள் நீங்கட்டும், இந்த சூழ்நிலை சரியாகட்டும் என்று அல்ல. ஆண்டவரே, நான் உம்மிடம் வர வேண்டும், உம்மிடம் நான் தஞ்சம் கொள்ள வேண்டும், எல்லாம் சரியாகிவிடும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கு. இன்று அதை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். கடந்த வாரம் இதை நாம் தியானித்தோம், இந்த நற்செய்தி வரும் பொழுது. ஆனால் இன்று ஒரு அழகான கருத்து என்றால், பெரும் காற்று வீசிக் கொண்டிருக்கிறது, புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார். எந்த புயலும் எந்த பெரும் காற்றும் ஆண்டவர் நம்மிடம் வருவதை தடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்துணை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் நம்மிடம் வருவதை, நமக்கு கரம் நீட்டி காப்பாற்றுவதை ஒருபோதும் யாரும் தடுக்கவே முடியாது. எலியா சோர்ந்து விட்டார், ஆண்டவர் கரம் நீட்டினார். எலியா, வெளியே வா, நான் உன்னை ஆட்கொள்வேன். ஆட்கொண்டார். பேதுரு மூழ்கிய பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், உடனே கை நீட்டினார். திட்டுறது நெக்ஸ்ட். ஏன்னா ஆண்டவர் கொஞ்சம் டிஃபரெண்ட். நான் போன வாட்டியே சொன்னேன், இப்ப நம்ம வீட்டுல கூட யாருன்னா தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் திட்டுவோம், அப்புறம் தான் உதவி. ஃபர்ஸ்ட் திட்டுவோம். எவ்வளவு வாட்டி நான் சொன்னேன், பண்ணாதன்னு. இப்ப பண்ண இல்ல, அனுபவி. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவரே, நான் மூழ்குகிறேன், என்னை காப்பாற்றும் என்று முதலில் கை கொடுக்கிறார். அதற்கு பின்புதான் சொல்கிறார், ஏன் ஐயம் கொண்டாய்? ஏன் விசுவாசத்தில் தளர்ந்து போனாய்? முதலில் உதவி. ஆண்டவருடைய எல்லா நேரங்களையும் பாருங்கள், அவர் முதலில் திட்டுவதில்லை, அறிவுரை சொல்வதில்லை. முதலில் உதவி, அதற்கு பிறகுதான் அறிவுரை. இன்று ஆண்டவர் நமக்கு சொல்வது, எந்த பெருங்காற்றும் ஆண்டவர் நம்மிடம் வருவதை தடுக்க முடியாது. எந்த பிரச்சனையும் அவர் நம்மிடம் வருவதை தடுக்க முடியாது. பெருங்காற்றும் அவருக்கு வழிதான். Even storms are pathways to the Lord. அதற்காக இறைவனை வாழ்த்துவோம், நம்முடைய கண்களை மூடுவோம். எலியாவுக்கு கை நீட்டி உதவி செய்த இறைவன், பேதுருவுக்கு கை நீட்டி உதவி செய்த இறைவன், புனித பவுலடிகளாருடைய துயரத்தை புரிந்து கொண்ட இறைவன் நிச்சயமாக நமக்கும் கை நீட்டி உதவி செய்வார், நம்மையும் காப்பாற்றுவார். அவர் நம்மிடம் கேட்பதெல்லாம் எளிதானது, வெளியே வா, என்னோடு இரு, நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே என்று பாடினோம். அவரிடம் நம்முடைய ஜெபங்களை விசுவாசத்தோடு சொல்வோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ
எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் எத்தனை சோதனைகள் வந்தபோதும் தளராத நம்பிக்கையோடு இறை மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தையும் துணிவையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் நாட்டில் நிலவும் வன்முறை, குழப்பம் மற்றும் அமைதியற்ற சூழ்நிலைகளில் மக்கள் அச்சமின்றி அமைதியில் வாழவும் நீதி நிலை பெறவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களில் நிலவும் பொறுப்பற்ற தன்மை, போட்டி, பொறாமை, அமைதியின்மை, கடன் தொல்லை ஆகிய இக்கட்டான சூழ்நிலைகளில் நீரே அவர்களுக்கு துணை நின்று காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய உலகில் மாய கவர்ச்சிகளாலும் எதிர்பாராத பிரச்சனைகளாலும் அலைக்கழிக்கப்பட்டு அல்லருறும் இளைஞர், இளம்பெண்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் துவண்டு போகாமல் வாழ்க்கையில் சவால்களை தைரியத்தோடு எதிர்கொண்டு வெற்றிகரமாக பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்துள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். இன்று நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் சிறைச்சாலை பணியின் ஞாயிறாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரிசன் மினிஸ்ட்ரி சண்டே. சிறைச்சாலையில் இருப்பவர்கள், அவருடைய குடும்பத்தினர், இந்த பணியில் இருக்கும் குருவானவர்கள், கன்னியர்கள், பொதுமக்கள், இவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஆலயத்தின் இந்த புதுப்பிக்கும் பணிகள் சிறப்பாக நடைபெற நம்முளமாறு ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்னையினுடைய ஜெபங்களோடு நம்முடைய பாதுகாவலே புனித மதர் தெரேசாவுடைய ஜெபங்களோடு இந்த வேலையானது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஜெபிப்போம். அநேக நம்மிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, பயந்து பதுங்கிக் கொண்டு இருந்த எலியாவை வெளியே வா, நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லி சந்தித்தீரே. ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று அலறியவுடன் பேதுருவுக்கு கை நீட்டி அவரை மேலே தூக்கி காப்பாற்றினீரே. எங்களுடைய தனிமைகளில், எங்களுடைய சோர்வுகளில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணரவும், இன்னும் எங்களுடைய விசுவாசத்தை ஆழமாக வளர்த்து கொள்ளவும், நாங்கள் உம்மை நோக்கி அலரும் பொழுதெல்லாம் நீர் உம்முடைய கரம் நீட்டி எங்களை காப்பாற்றுகின்றீர் என்ற விசுவாசம் எங்களில் ஆழமாக வளர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.